ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமி புலகம். பீமா ஜுவல்லரி ஆன்லைன் ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃபர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. அது என்ன ஆஃபர், எத்தனை நாள் வரைக்கும் இந்த ஆஃபர்லாம் இருக்கும், இது லாபகரமான ஆஃபராக இருக்கா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள், அப்போ தான் இந்த ஆஃபர்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்க்கு 0% மேக்கிங் சார்ஜில் தங்கம், வெள்ளி, வைர நகைகளை வந்து வாங்க முடியும். வைர நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கேரட்டுக்கு கூடுதலாக 25,000 ரூபாய் தள்ளுபடி தர்றாங்க. 50,000 ரூபாய்க்கு மேலே நகைகள் வாங்கும்போது மட்டும்தான் இந்த சலுகை வந்து பொருந்தும். அதாவது 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வாங்குறீங்க அப்படின்னா 0% மேக்கிங் சார்ஜில் வாங்கிக்க முடியும். பெரும்பாலான நகைகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சலுகை வந்து பொருந்தும். ஒரு சில நகைகளுக்கு மட்டும் இந்த சலுகை வந்து பொருந்தாது. எந்த நகைக்கு பொருந்தும் பொருந்தாது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா BIMAGold.com அப்படின்ற வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு பொருந்தும் பொருந்தாதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். BIMAGold.com அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு ஷாப்பிங் பண்ணுறது எப்படின்னு தெரியலன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் தரேன். அதை போய் பார்த்து எப்படி ஷாப்பிங் பண்ணுறதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த வீடியோவிலேயே வந்து நான் ஃபுல்லாகவே வந்து அந்த பீமாவில் வந்து என்ன மாதிரி ஷாப்பிங் பண்ணால் எப்படிலாம் வந்து நமக்கு ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகுது, டெலிவரி சார்ஜ் பற்றி எல்லாமே வந்து டீட்டெயில்டாக நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும். நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கும் போது நான் வந்து கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தேன், நீங்கள் வந்து ஷாப்பிங் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது ஆல்ரெடி நான் வந்து ஷாப்பிங் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து ஓகேவா இருக்குது, ப்ராடக்ட்லாம் நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க என்னன்னா, நான் வந்து கஸ்டமர் சர்வீஸ் வந்து நல்லா இல்லை, நான் வந்து ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணிட்டு திரும்ப ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, கஸ்டமர் சர்வீஸ் எப்படி இருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ 0% மேக்கிங் சார்ஜில் வந்து நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து லாபகரமானது தான் இருக்கும். நீங்கள் வந்து எதுக்காக வந்து நகை வாங்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து வியர் பண்ணுறதுக்காக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிசைன்ஸ்லாம் பெருசாக அவ்வளோவா இருக்காது. ஏன்னா நகை கடையில் போய் நம்ம வாங்குறோம்னா நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஆன்லைனில் வந்து அந்தளவுக்கு பெருசாக டிசைன்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சமாக தான் டிசைன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் ஓகே, நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வாங்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா 0% மேக்கிங் சார்ஜில் தரும்போது நிறையவே வந்து லாபம் இருக்கும். இப்போ நகையை வந்து நம்ம கடையில் போய் வாங்குறதுக்கும் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் ஆன்லைனில் வந்து வாங்குறதுக்கும் எவ்வளோ வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் ரேட்டு பார்க்கலாம். மார்க்கெட் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமுக்கு இன்னைக்கு 9/3/2025 அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு 8,040 ரூபா வந்து இருக்கு. அதுவே பீமா ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,869 ரூபா இருக்கு. ஒரு கிராமுக்கு 171 ரூபா வந்து கம்மியாக இருக்கு. அதை 8 கிராமுக்கு பார்த்தோம்னா 1,368 ரூபா வந்து கம்மியாக இருக்கு. இப்போ நம்ம ஆன்லைனில் ஒரு 10 கிராம் வெயிட் உள்ள ஒரு நகையை வாங்குறோம் அப்படின்னா எவ்வளோ வந்து அமௌண்ட் வருது, அதாவது மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் வாங்கும்போது எவ்வளோ கிடைக்கும், மேக்கிங் சார்ஜோட போய் கடையில் வாங்கும்போது எவ்வளோ கிடைக்குது, இது ரெண்டுக்கும் எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ லாபம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து பீமாவில் வந்து 7,869 ரூபா இருக்குது. கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா 10.65 கிராம் உள்ள ஒரு நகையை வந்து நம்ம வாங்குறோம் அப்படின்னா 83,805 ரூபா வந்து வருது. இது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் மேக்கிங் சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜாக போட்டிருக்க மாட்டாங்க, அமௌண்ட்டாக தான் போட்டிருப்பாங்க. நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக இங்கே பர்சன்டேஜாக போட்டிருக்கேன். அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா 18,018 ரூபா வந்து போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம 3% வந்து ஜிஎஸ்டி வந்து கட்டணும். ஜிஎஸ்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3,055 ரூபா. எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணோன்னா வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,04,878 ரூபா வந்து வருது. இதுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்கிங் சார்ஜை வந்து ஃபுல்லாகவே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி வந்து ஃபஸ்ட்டே வந்து அவங்க போடல, லாஸ்ட்டில் தான் போடுறாங்க. அதாவது மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட்டை போட்டுட்டு அந்த அமௌண்ட் எவ்வளோ வருதோ அதுக்கப்புறம் தான் அவங்க ஜிஎஸ்டி போடுறாங்க. அதனால உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து கொஞ்சம் அமௌண்ட்டாக வரும், கொஞ்சம் அதிகமாக வரும். லாஸ்ட்டில் வந்து அவங்க மைனஸ் பண்ணலை ஜிஎஸ்டியை. மேக்கிங் சார்ஜ் அமௌண்ட் போட்டுட்டு ஜிஎஸ்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்கவுண்ட்டை அவங்க பண்ணுறாங்க. இந்த 18,018 ரூபா மேக்கிங் சார்ஜை ஃபுல்லாகவே வந்து அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. டிஸ்கவுண்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 86,860 ரூபா வந்து வருது. இதுதான் நம்ம ஃபைனலாக வந்து இந்த 10.65 கிராம் வெயிட் உள்ள நகையை வாங்குறதுக்கு நம்ம ஃபைனலாக கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு 86,860 ரூபா கொடுத்து இந்த நகையை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதுவே நம்ம கடையில் போய் வாங்குறோம் அப்படின்னா பீமானே இல்லை, எந்த கடையில் போய் வாங்கினாலுமே
எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேக்கிங் சார்ஜ் 21% உங்களுக்கு அதிகமாக தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கம்மியாக வச்சு கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரென்ஸாக வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அந்த 21% வச்சு நான் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத சொல்கிறேன். அந்த டிஸ்கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்கிங் சார்ஜின்ற 21% வந்து அவங்க ஃபுல்லாகவே டிஸ்கவுண்ட் பண்ணிடுறாங்க. அந்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 18,018 ரூபா நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகிடுது. அதே மாதிரி கோல்டு ரேட்லையுமே நமக்கு லாபம் இருக்கும். மார்க்கெட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னா 1 கிராம் 8,040 ரூபாய்க்கு தான் நீங்கள் வாங்க முடியும். இந்த அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து தரமாட்டாங்க, அதாவது கடையில் வந்து இந்த ரேட்டுக்கு தரமாட்டாங்க. அதுலேயுமே நமக்கு லாபம் இருக்கும். 121 ரூபா ஒரு கிராமுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அதை 10.65 கிராமுக்கு பார்த்தோம் அப்படின்னா 1,821 ரூபா வந்து கம்மியாக இருக்குது. இந்த 2 அமௌண்ட்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா வரக்கூடிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 19,839 ரூபா வந்து வருது. லாபம் பார்த்தீங்க அப்படின்னா 19,839 ரூபாயுமே நமக்கு லாபம் தான். இப்போ மேக்கிங் சார்ஜ் 21% உங்களுக்கு அதிகம்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஒரு 15%, 18% வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்து உங்களுக்கு லாபம் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 9/3/2025 இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு இந்த டேட் இன்னைக்கு மட்டும்தான் இந்த வந்து ஆஃபர் வந்து இருக்கு. பீமால பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல வந்து ஆஃபர் வந்து அப்பப்போ வந்து போடுவாங்க, ஒரு நாள் அந்த மாதிரி தான் போடுவாங்க. எப்போ ஆஃபர் போடணும் அப்படி போடுறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா bimagold.com அப்படின்ற வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே இருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆஃபர் போட்டால் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் வந்து உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.